ஏன்னா இது சைன் போடலன்னா அது கள்ள ஓட்டையில் மிஸ்டேக்குன்னு நான் ஒத்துக்கலாம். இப்போ இதில் சைன் போட்டிருக்கு, 98 நம்பரோட போட்டு பேர் போட்டிருக்காங்க, அதையும் ஏதோ கிறுக்கி வச்சிருக்காங்க. இருக்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஓட் போட போகலான்னு பார்த்தா என் ஓட்டை ஆல்ரெடி போட்டாச்சுன்னு சொல்கிறாங்க. என் கையில் இங்கு கூட இல்லை, ப்ரூஃப் எல்லாமே என்கிட்ட இருக்குது. ஆனாலும் என் ஓட்டு ஆல்ரெடி போட்டிருக்காங்க. சரி, ஏதாவது மிஸ்டேக்காக இருக்கும்னு சொல்லி செக் பண்ணலான்னு பார்த்தா எல்லா நம்பர்லேயுமே எல்லாருமே மார்க் பண்ணியிருக்காங்க. ஒரு பூத்தில் உள்ளே இருக்கிற அத்தனை பேரும் கரெக்டாக மார்க் பண்ணியிருக்காங்க. இத்தனைக்கும் வெரிஃபிகேஷன் எல்லாத்தையுமே தாண்டி. சரி, உங்கள் பேர் உங்கள் நம்பர்லேயே நீங்கள் ஓட் போட்டுருங்கன்னு அவங்க சொன்னாங்கன்ட்டு நானும் ஓட் போட்டுட்டு வீட்டுக்கு வந்தால் ஆல்ரெடி அதே லொக்கேஷனில் இதே மாதிரி பிரச்சனை நடந்திருக்குன்ட்டு காலையில் ஃபர்ஸ்ட் ஓட்டுக்கே கம்ப்ளைண்ட் ரைஸ். ஓட்டு போட முடியலன்றது உண்மையாவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்மளோட உரிமை பறிக்கப்பட்ட குமார் இங்கே பெரம்பூர் நித்யானந்த் சாகரில் ரெசிடென்ஸாக இருக்கும். ஐ மீன் அப்ராட் ஃபேமிலியோட நாங்களாம் இருக்கோம். ஒய்ஃப் மட்டும் தான் இருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாமே பண்ணியிருக்காங்க. பட் இப்போ வந்து நாங்கள் ஓட் பண்ணும் போது பார்த்தா எங்கள் நேமே லிஸ்ட்டில் இல்லை. ஒய்ஃப் நேம் மட்டும் தான் இருக்கு, எங்கள் 3 பேர் நேமும் இல்லை. இதில் இவ தான் ஃபர்ஸ்ட் டைமு. நாங்கள் 2 பேரும் செகண்ட், இது தேர்ட் ஃபோர்த் பண்ணும் போது பட் நேம் இல்லை. அதனால எம்டி ஹேண்டா